இந்த போட்டோல இருக்கிறவங்க திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பசங்க. இவங்க வந்து ஒரு கொள்ள கும்பல், துரோகிங்க, நாடக கும்பல் அப்படின்னு இவரோட தாத்தா திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. இவங்க எப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தர்மபுரி சட்டமன்ற தொகுதியில இவங்க அம்மா வந்து எம்பி எலெக்ஷனுக்கு நின்னாங்க, தோத்துட்டாங்க. அப்போ அவங்க அம்மாக்காக தீவிரமா வாக்கு சேகரிச்சது வந்து இவங்க தான். எங்க அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அவங்க உங்களை அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, தர்மபுரியவே தூக்கி டெல்லியில வைக்கிற அளவுக்கு திறமை கொண்டவங்க எங்க அம்மா, எங்க அம்மாக்கு ஓட்டு போடுங்கிற மாதிரி எல்லாம் எவ்வளவோ பொய் பொருட்களை சொல்லி மக்களை ஏமாத்த பார்த்தாங்க. ஆனா மக்கள் வந்து ஏமாறுற மாதிரி இல்ல. அந்த எம்பி எலெக்ஷன்ல அவங்க அம்மா தோத்துட்டாங்க. அதோட இப்போ 3 வருஷம் கழிச்சு எம்எல்ஏ கேண்டிடேட்டா இப்ப அவங்க அம்மா அதே தர்மபுரி தொகுதியில நிக்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, எங்க விட்டுமோ அங்கதான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாம அவங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இவங்க ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறான்னு சொல்லி பொய் சொல்லிட்டு சுத்துறாங்க தர்மபுரி தொகுதியில. இவங்களுக்கு என்னன்னா தர்மபுரியில இவங்களுடைய சமுதாயத்தை சார்ந்தவங்க, அதாவது வன்னிய பெருமக்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த வாட்டி அம்மா எம்எல்ஏவாவது ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு நப்பாசை. ஆனா எல்லாருக்குமே விவரம் தெரியும், யார் இவங்களை ஏமாத்துறா, யார் இவங்களுக்கு நல்லது செய்யறா அப்படின்னு. அதனாலதான் போன வாட்டி எம்பி எலெக்ஷன்லயே அவங்களை தோக்கடிச்சாங்க. இந்த 2 பேரும் எப்படின்னா அவங்க அம்மாக்காக ஓட்டு கேட்கறாங்க, சரி ஓகே, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க தர்மபுரி தொகுதிக்கு, அதோட இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறமா எம்எல்ஏ கேண்டிடேட் நிக்கிறதுனால வரீங்க. இந்த 3 வருஷம் ஏன் நீங்க வந்து மக்களை சந்திக்கல? உங்க அம்மாவை நம்பி ஒரு சில பேர் ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க நன்றி தெரிவிக்கவாது வந்திருக்கலாம் இல்லையா? ஆனா நீங்க உங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க தான் உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே, அங்கேயும் போய் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்கீங்க. இதுதான் வந்து நீங்க தர்மபுரி மக்களை புரிஞ்சு வச்சிருக்க லட்சணம் இல்லையா? இதுதான் இவங்களோட குடும்ப புத்தி. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது எம்பி எலெக்ஷன் டைம்லயோ மட்டும்தான் மக்களை வந்து சந்திப்பாங்க. மக்களுக்கு அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், மது விலக்கை கொண்டு வந்துடுறேன், போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிறேன்னு 1008 பொய்களை சொல்லுவாங்க. ஒரு கூட்டணி வைப்பாங்க, அதிமுக கூட, பிஜேபி கூட. ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க கூட சண்டை போட்டு பிரியிற மாதிரி நடிப்பாங்க. ஏன்னா ஒன்னா இருந்தா அவங்க சொன்ன எல்லா வாக்குறுதிகளுமே நிறைவேற்றணும் இல்லையா? அதுதான் முடியாது இவங்களால. அப்படி அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிட்டா மக்கள் தமிழ்நாடே தெரிஞ்சிருமே. அப்புறம் இவங்களுக்கு என்ன அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு? கூட்டணி வச்சு பல ஆயிரம் கோடிகளை சம்பாரிச்சு நல்ல சொத்து சேர்க்கிற ஒரு கொள்ள கும்பல் தான் திரு அன்புமணி அவர்களுடைய குடும்பம். இந்த கொள்ள கும்பலை நம்பி தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்கன்னு இவரோட தாத்தா பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களே சொல்றாரு. இப்போ சமீபத்துல அவர் கொடுத்த ஒரு பேட்டியில, இவங்க எல்லாமே நம்பிக்கை துரோகிங்க, என் கூட இருந்தே குழிப்பறிச்சு கட்சியை அபகரிச்சுட்டாங்க, என் கூட இருந்த ஆட்களை அவங்க பக்கம் இழுத்துட்டாங்கன்னு சொல்லி பகிரங்கமா பேட்டி கொடுக்குறாரு. ஆனா இவங்க திரு ஜி கே மணி மேல பழி போடுறாங்க, அவரு தான் இவங்களோட குடும்பத்தை பிரிச்சாருன்னு சொல்லி. இதுல கண்ணீர் விட்டு வர அழுகுறாங்க மக்கள் மத்தியில. இவங்களுக்கு 5 மாசம் கை குழந்தை இருக்கான், அதை வந்து தாத்தா பார்க்கவே இல்லை, பார்க்க விடாம சதி செய்யறாங்கன்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க. சரி, வயசானவர், அவர் தான் வந்து பார்க்கல, நீங்க ஏன் அந்த குழந்தைய கொண்டு போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கல? அந்த குழந்தைய கொண்டு போய் ஏன் அவர்கிட்ட காட்டல? நீங்க போனா வராத, குழந்தைய காட்டாதுன்னு சொல்ல போறாரா? பண்ண மாட்டீங்க நீங்க. இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கணும், மக்களை ஏமாத்தணும். இவங்க எப்படின்னா 1008 வாக்குறுதிகளை இவங்க கொடுப்பாங்க, அவங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்னா அதை நிறைவேற்றணும் இல்லையா? சின்ன பசங்க சொன்னா நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லையே. நாளைக்கு ஏன் உங்க பசங்க சொன்னதெல்லாம் நீங்க செய்யலன்னு மக்கள் கேட்டா, நானா சொன்னேன், என் பொண்ணுங்க தானே சொன்னாங்க, சின்ன பசங்க சொன்னது ஏன் நீங்க நம்புனீங்கன்னு அவங்க அம்மாவை திருப்பி கேட்பாங்க. அதுக்குதான் சின்ன பசங்களை வச்சு ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிக்க பாக்குறது. இது எல்லாமே திரு ராமதாஸ் அவர்கள் சொல்ற மாதிரி ஓட்டை கொள்ளடிக்கிற முயற்சி தான். யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த சாதி வெறி பிடிச்ச ஆணவ கொலைக்கு வழிவகுக்கிற இந்த கும்பலுக்கு ஓட்டு போடுறதுனால மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது.